இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்றதே போலி மருத்துவருடைய வார்த்தை. நரம்புக்கு என்றைக்குமே தளர்ச்சி கிடையாது. சுய இன்பமும் செக்ஸும் ஒன்று தான். செக்ஸ் வந்து நீங்கள் ஒரு பெண்ணோட பண்ணுறீங்க. சுய இன்பம் உங்கள் கைகளை வந்து பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுட்டு பண்ணுறீங்க. ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. செக்ஸினால் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் சுய இன்பத்திலையும் உண்டு. ஆனால் என்னன்னா நம்ம ஊரில் வந்து இந்த பெற்றோர்கள் எல்லாம் பயந்துருவாங்க. காதல் கல்யாணம், சுய இன்பம், தனிச்சையாக முடிவெடுக்கிறது இப்படியெல்லாம் சொல்லும்போது பதற்றமாயிடுறாங்க. ஏன்னா தங்களுடைய கண்ட்ரோல்லையே குழந்தைகள் இருக்கணும், கண்காணிப்புலேயே இருக்கணும், தாங்க சொல்கிறபடி நடக்கிறதா நல்ல குழந்தைகள்ன்ற மாதிரி ஒரு வரையறை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதை அப்படி குழந்தைகள் மேலேயும் நம்ம திணிக்கிறோம். அப்படி அல்ல. சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான நடவடிக்கை, சொல்லப்போனால் சரியான நடவடிக்கை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், போன ஜென்ரேஷன் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு 13-14 வயதிலேயே திருமணம் பண்ணாங்க. 7-8 வயசில் பண்ணலாதெல்லாம் இருக்குது. அப்போ 13 வயதில் தாம்பத்திய உறவில் ஈடுபட ஆரம்பித்து 14 வயதில் முதல் குழந்தை பெற்றுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து 27-28 இன்னும் சொல்லப்போனால் 30 வயதில் கூட லேட்டாக திருமணம் ஆகலாம். இந்த இடைவெளி மிகப்பெரிய ஒரு இடைவெளியில் செக்ஸ் உணர்வே இல்லாமல் ஒருத்தர் எப்படி இருப்பார்? அப்போ செக்ஸ் உணர்வு வந்தால் வெளியே காசு கொடுத்து தாம்பத்திய உறவு வச்சுக்கிறது, இல்லை தவறான உறவில் ஈடுபடுறதா? இதெல்லாமே தவறு. அதுக்கு பதிலாக எளிமையான ஒரு தீர்வு வந்து சுய இன்பம் தான். அது ஆபத்து இல்லாதது, தீங்கு இல்லாதது, நோய்கள் வராது, பால்வினை நோய்கள் வராது, HIV வராது, தேவையற்ற கர்ப்பம் இருக்காது, பல்வேறு பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கப்படும்.